ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசம் சமையல்ல சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் வெரைட்டின்னு சொல்லலாம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் செமி கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரும் சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கோங்க. 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 6 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்காகவும் கலருக்காகவும் சேர்க்கிறோம் நம்ம. அது கூடவே 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் வாசனைக்காக. இப்போ ஒரு பட்டை துண்டு கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ தணல் ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. வாசனை வந்தா போதும். இப்ப நல்லா வாசனை வருது. இப்ப இந்த மாதிரி நல்லா நம்ம வறுக்கிறதுனால சூப்பரா இருக்கும் கிரேவி. இத மிக்சியில சேர்த்துக்கோங்க. மிக்சியில சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை பேஸ்டா அரைச்சுக்கணும். அது கூடவே 10 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா அரைச்சிடணும். இப்ப இந்த அளவுக்கு பேஸ்டா நம்ம அரைச்சிருக்கணும். இப்ப வாங்க நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. இது நல்லா பொன்னிறமா வதங்கியிருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்குறதுனால கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்ப இது கூடவே நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க வெங்காயத்து கூட. நம்ம இது செமி கிரேவிங்கிறதுனால தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. சிக்கன்ல இருந்து இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, சிக்கன் ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. அதுல இருந்து தண்ணியிலேயே அது வெந்துருச்சு. இப்போ 2 தக்காளியை மிக்சியில இந்த மாதிரி அரைச்சிட்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க கூடாது. இப்போ இதுல இருக்கிற தண்ணியிலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பழையபடியும் இதை நம்ம என்ன செய்யணும்னா மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது பச்சை வாடை போகிற வரைக்கும் வேகட்டும். இப்ப பாருங்க, நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் ஆயிருச்சு. தண்ணி எவ்வளவு விட்டுருக்கு பாருங்க. இப்ப இது கூடவே நம்ம அரைச்ச மசால் பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த தண்ணியிலேயே இது இன்னமும் கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பழையபடி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்ப இதை நம்ம திருப்பி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். மூடி வச்சிருங்க. இப்ப இது இப்படியே வேகட்டும். இப்ப பாருங்க, 5 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதை இப்ப லேசா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அந்த கிரேவி எல்லாமே அந்த சிக்கனோட ஒட்டி பிடிச்சிருச்சு. இப்ப இந்த பதத்துக்கு இருக்கணும். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்ப இன்னமும் டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில. அது கூட 15 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா பொரிச்சிட்டு நம்ம சிக்கன் கூட சேர்த்துடணும். இந்த மாதிரி சேர்க்கறதுனால வாசனையா இருக்கும் கிரேவி. இப்ப சேர்த்துட்டு அப்படியும் திருப்பி ஒரு தடவை லேசா அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போவும் இந்த செமி கிரேவி இன்னமும் டெலிஷியஸா இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை வாசனைக்காக. இதை திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் சிக்கன் செமி கிரேவி. இது பொதுவா ரெஸ்டாரண்ட்ல செய்வாங்க.
பாருங்க, நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.